ஜூன் மாதம் 4ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதை, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். திருப்பாடல் 95 1 முதல் 6 முடிவுரை வசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு, அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, மூவரு தெய்வமே, எங்கள் ஆயனே, எங்களை நீருள்ள மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று எங்களுக்கு புத்தீர் தருகிறவரே, எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமே, பேரரசரே, மாண்புமிகு இறைவனே, தாழ்பணிந்த அப்பா, ஒரு குடும்பமாக இந்த இரவு வேளையில் இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்முடைய உயர்ந்த நாமத்தை, உன்னத நாமத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம். அப்போ அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா துதிக்கும் நீ பாத்திரர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், செய்து முடிக்கிறவர், பாதைகளை உண்டு பண்ணுகிறவர், கரடு முரடானவைகளை சமதளமாக்குகிறவர், கோணல் ஆனவைகளை நேராக்குகிறவர். எங்களுக்காக அப்பா, எங்களுக்காக முன் சென்று அப்பா, கட்டப்பட்ட எல்லா விதமான கட்டுகளையும் நிர்மூலமாக்கி, அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் திறந்து கொடுத்து எங்களுக்காக வழியை உண்டு பண்ணுகிற ஒரே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிறவர், ராஜாதி ராஜாவாய், அரசருக்கெல்லாம் அரசராய், சிங்காசனத்தில் மகிமையோடும் ஆட்சியோடும் மங்காத பிரகாசமாய் நீ வீற்றிருக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு மனதாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம். துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற உன்னதமான உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த இரவு வேளையில உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிற, உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி துதித்து பாடுகிற ஒரு மகனோடும் மகளோடும் உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை அப்பா, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலி, துதி பலி, புகழ்ச்சி பலி, உன்னத பலியாக ஒரு ஆலயங்களிலும் ஒரு பலிப்பீடங்களிலும் ஒப்பு கொடுக்கப்படுகிற திருப்பலி அப்பா, உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை எல்லா ஆலயங்களிலும் அர்ப்பணிக்கப்படுகிற அப்பா, எல்லா புகழ்ச்சி பலிகளோடு இணைந்து கொண்டு இந்த ஜெப வேளையில ஒரு மனதா இந்த இரவு எல்லாமே நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக, நாங்கள் கேட்பதற்கும் எங்கள் தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் கற்பனைக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த அன்பை நினைத்து நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உம்முடைய பேரன்பு அப்பா வானிலும் பெரியதாண்டவரே. உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர் ஒருவரே, தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீர் ஒருவரே என்று சொல்லி அப்பா, தாவீது ராஜாவோடு நாங்கள் உம்மை துதித்து பாடுகிறோம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார், அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியளித்தன என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இந்த அனைத்துலகின் தலைவரை, மீட்பரை நாங்கள் ஒருமனதாய் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா. ஒரு நாளும் நீர் எங்களுக்கு செய்கிற நன்மைகள் நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும், ஆற்றி தேற்றப்படுவதற்கும், ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் நாங்கள் யார்? நாங்கள் எம்மாத்திரம்? எங்கள் குடும்பம் யாது? எங்கள் தலைமுறை யாது? தாவீது ராஜா அறிக்கையிட்டது போல, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி பொருத்தனைகளை பலிபீடத்தில் நான் செலுத்துவேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி பலிபீடம் கட்டி உமக்கு நன்றி பொருத்தனைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த இரவு வேளையில அப்பா, இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். ஆனாலும் கூட அநேக முறை நாங்கள் உம்முடைய அன்பை விட்டு விலகி சென்றிருக்கிறோம், உம்முடைய பிரசனத்தை விட்டு தள்ளி போயிருக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்கு விரோதமாக, சகோதர அன்புக்கு விரோதமாக எங்கள் சிந்தையில், எங்கள் உணர்வில், எங்களுடைய செயல்களில், எங்களுடைய வார்த்தையில் நாங்கள் தவறி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எதிர்பார்த்த பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்திருந்திருக்கிறோம். எங்கள் எண்ணத்தில் தூய்மை இல்லை, எங்கள் சிந்தையில் தூய்மை இல்லை அப்பா, எங்களுடைய உறவில், எங்களுடைய உணர்வில் தூய்மை இல்லை. அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளைக்கு மாறாக ஆண்டவரை வெறுப்போடு, பகைமை உணர்வோடு, காழ்ப்புணர்ச்சிகளோடு, பொறாமை உணர்வுகளோடு வாழ்ந்திருக்கிறோம். எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தீங்கு நினைத்திருக்கிறோம். எங்கள் கண்களினால் உமக்கு உகந்ததெல்லாவற்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்கள் நாவினால்
பேச்சினால் இருதயங்களை காயப்படுத்தியிருக்கிறோம், துக்கப்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உணர்வினால் அப்பா உமக்கு பிரியமில்லாத உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து உங்களுடைய இருதயத்தை துக்கப்படுத்தியிருக்கிறோம், வேதனைப்படுத்தியிருக்கிறோம். உம்மை சிலுவையில் எங்கள் பாவத்தினால் மீண்டும் மீண்டும் அறைந்திருக்கிறோம். உம்முடைய இருதயத்தை அப்பா, எங்கள் அன்புக்காக ஏங்குகிற அந்த இருதயத்தை எங்களுடைய வருகைக்காக அப்பா ஒரு உதாரி தகப்பனை போல 2 கரங்களை விரித்து அப்பா உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மண்டை வருவோம் என்று எங்களுக்காக காத்திருக்கிற உம்முடைய பேரன்பை நாங்கள் துக்கப்படுத்தியிருக்கிறோம், வேதனைப்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயமாய்க்கிற உம்மண்டை நாங்கள் ஓடி வருகிறோம் ஐயா. அந்த ஊதாரி மகனை போல ஓ என் தகப்பன் உம் மண்டை நாங்கள் ஓடி வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பேர் அன்பினால உம்முடைய பேர் இரக்கத்தினால மன்னிக்கப்பட, உம்முடைய மார்போடு சேர்த்து அணைக்கப்பட, உம்முடைய அன்பு முத்தத்தினால் இழந்து போன மகனுக்குரிய மகளுக்குரிய அடையாளத்தை, அங்கீகாரத்தை, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள மீண்டும் ஒரு விஷயமாய் கூட சமூகத்தில் நாங்கள் ஓடி வருகிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா. இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்பு பெற வேண்டும், நாங்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு சொந்தமாக்கப்பட வேண்டும், நாங்கள் ஒவ்வொருவரும் நித்திய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உம்முடைய ஆசையும் உம்முடைய வாஞ்சியுமாக இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, இதோ இன்றைய நாளிலும் கூட அப்பா நீர் தந்தை பிதாவை நோக்கி அப்போஸ்தலர்களுக்காக ஜெபித்த விதம் தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறீர். ஆமாண்டவரே, நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் பெரிய குருவாகிய நீர் ஜெபித்த ஜெபத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். அதனுடைய தொடக்கமாக இன்றும் கூட அப்போஸ்தலர்களுக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காக தந்தை பிதாவிடம் நீர் ஜெபிக்கிறீர். தீயோனிடமிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீர். ஆமாண்டவரே, இதில் இடம்பெறுகின்ற தீயோனை ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், கிறிஸ்துவின் போதனைக்கு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ தோ அவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். முதல் வாசகத்திலும் கூட எபேசு திரு அவையை சேர்ந்த மூப்பர்களை அழைத்து அவர்களோடு பேசுகின்ற பவுல், உங்களை விட்டு நான் சென்ற பிறகு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும், அவை மந்தையை தப்ப விடாது தாக்கும் என்று எச்சரிக்கின்றார். ஓநாய்கள் போன்ற ஆபத்துக்கள் திரு அவைக்கு வரவிருந்ததால் பவுல் எபேசு நகர் மூப்பர்களை எச்சரிக்கின்றார். ஓநாய்கள் போன்ற ஆபத்துக்கள், தீமைகள் திரு அவைக்கும் நமக்கும் வரும் என்பதால் அவற்றை எங்களுடைய சொந்த ஆற்றலால் மட்டும் எதிர்கொள்ள முடியாது, உம்முடைய அருள் எங்களுக்கு தேவை. அதனால் தான் இதோ நீர் என்றும் என்றும் தந்தையின் வலது பக்கம் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எபிரேயர் 7:25 இன்றைய நாளில் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆமாண்டவரே, நீர் தீயோனிடமிருந்து எங்களை காக்க வேண்டும் எனில் இதோ எப்பொழுதும் என்னாலும் நாங்கள் உமோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அப்பா, எங்களுடைய இருதய வாஞ்சை, எண்ணம், ஏக்கமெல்லாம் உம்மை சார்ந்தவையாக இருக்க வேண்டும். அப்பா, ஒரு நாளும் ஒரு கணம் உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து துதியின் ஆடையினால் அணியப்பட்டு உம்மை புகழ்கிற ஜனங்களாக, உம்மை வாசிக்கிற உம்மை வாஞ்சிக்கிற ஜனங்களாக, பெயர் கிறிஸ்தவர்களாக வாழாமல் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக, பரிசுத்தத்தை நாடி தேடுகிற கிறிஸ்தவர்களாக, விண்ணகத்தை நோக்கி வாழ்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக, உமக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக அப்பா வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறீர். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் என்று சொல்லி திருப்பாடல் 34:7 நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா, ஒரு நாள் நாங்கள் உமக்கு அஞ்சி உலகத்திற்கிற எல்லா தீமைக்கும், உலகத்திற்கிற எல்லா இருளின் அந்தகாரத்திற்கும் விலகி உம்மை மட்டுமே நாங்கள் பற்றி கொண்டு பாம்பை கண்டு விலகுவதை போல பாவத்தை கண்டு விலகி பரிசுத்தத்தில் நாங்கள் நிலைத்து நிற்க இந்த ஜப வேலையில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். இந்த ஜபத்துக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக, பெயராக, குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய மகா பரிசுத்தமுள்ள பேரன்பு, உம்முடைய பேரிரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும்படி, தப்புவிக்கும்படி, உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படி எங்களை அர்ப்பணமாக்குகிறோம். ஐயா, ஒரு நாளும் தாகத்தோடு ஏக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பும்படி, வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஐயா அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படும்படி, உம்முடைய பரலோக பரிசுத்த வல்லமையினால் ஒரு இருதயங்களும் நிரப்பப்படும்படி உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பல்வேறு எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு, கவலையோடு, கண்ணீரோடு, இருதயத்தில் துக்கங்களோடு, பல்வேறு போராட்டங்களோடு, மனிதர்களால் கைவிடப்பட்டு, சூழ்நிலைகளால் நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு ஐயா உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற, உம்மை மட்டுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, இருதயங்களை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி கொண்டிருக்கிற, எங்கிருந்து எனக்கு உதவி வரும், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி உமையே சார்ந்து, உமையே பற்றி கொண்டு, உமக்காகவே உம்மிலே உம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை இரக்கத்தோடு கண்ணோக்கி பார்க்கும்படி, பரலோகத்தை திறந்து உடைய பலகணிகளால் திறந்து ஆசீர்வதிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தீயோனின் கட்டுகள், எல்லா பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு, குடும்பங்களில் சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத இருளின் அந்தகாரங்கள், கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளில் விரிசல்களை கொண்டு வந்து குடியின் ஆவியினாலும், சந்தேகத்தின் ஆவியினாலும் அப்பா ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக இல்லாமல்
அப்பா ஒருவருக்கொருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து மன்னித்து வாழ முடியாமல் பல்வேறு கட்டுகளோடு இருக்கிற குடும்பங்கள், சமாதான குறைபாடுகளோடு வறுமையோடு வாழ்கின்ற குடும்பங்கள் அப்பா இப்பொழுது சந்திக்கப்படுவார்களாக. உடைய பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் ஒரு குடும்பத்தின் மீது ஊற்றப்படுவதாக. அப்பா எல்லா வியாதி கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள், வறுமையையும் பிணியையும் கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள் அப்போ ஒரு குடும்பங்களிலும் நிந்தைகளையும் அவமானங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத தரித்திரத்தின் ஆவிகள் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமினால வேறறுக்கப்படுவதாக. அப்பா யோபுனுடைய வீட்டாரை வேலையடித்து பாதுகாத்தது போல எல்லா விதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமையின் அந்தகாரங்கள், இருளின் அந்தகாரங்கள், விசுவாசத்தில் வருகிற எல்லா விதமான அவன் நம்பிக்கைகள், கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்னும் வைராக்கியமாய் ஓட முடியாதபடிக்கு அப்பா நம்பிக்கை குறைபாடுகள், அன்புல குறைபாடுகளை கொண்டு வருகிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள், இயல்புக்குரிய சிந்தைகள், இயல்புக்குரிய செயல்பாடுகள் யாவற்றிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தருமாறு உடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி அவர்களை சுத்திகரிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு பரிந்துரை இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்கும் மகளுக்கும் உண்டாகும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு வேலையில மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், பல்வேறு போராட்டங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் உடைய பரலோகத்தின் உதவியை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதி, எல்லா காண, எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.